நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். டைரக்டர் தியாகராஜா குமாரராஜாவுடைய டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, பகத் பாசில், சமந்தா, ரம்யா கிருஷ்ணன், காயத்ரி உள்ளிட்ட பலரது நடிப்புல உருவாகியுள்ள படம் தான் சூப்பர் டீலக்ஸ். இந்த நிலையில சூப்பர் டீலக்ஸ் தமிழகத்துல முதல் நாள் சம வசூல் செய்திருக்காம். பல திரையரங்குகள்ல வசூல் காட்சிகள் தான் போங்க. இதுல குறிப்பாக சென்னையில சூப்பர் டீலக்ஸ் ரூபாய் 45 லட்சம் வரை முதல் நாள்ல வசூல் செஞ்சிருக்காம். தமிழகத்துல எப்படியும் ரூபாய் 3 கோடியை தாண்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்திற்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காரு. படத்தின் டெக்னிக்கல் விஷயங்கள், ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு ஒரு காட்சிக்கு இசை தேவையா என புரிதலே, அதே போல எங்கு இசை வர வேண்டும், அது எப்படி வர வேண்டும் என்பதை உணர்ந்து யுவன் இந்த படத்துல அதகலம் செஞ்சிருக்காராம். அதிலும் கேங்ஸ்டராக ஒரு சிறுவன் துரத்த, அங்கு மாங்குயிலே பூங்குயிலே பாடல் போல இசையமைத்தது எல்லாம் செம கிளாஸ். அதே நேரத்துல சமந்தா, பகத் பாசில் காட்சிகள் எல்லாம் இசையை நமக்கு பயத்த கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த படத்தின் ஒளிப்பதிவு பல கலர்ஸ் படத்துல வந்து செல்கின்றது. படம் முழுவதுமே வெளிச்சமாக இருந்தாலும் அத்தனை துல்லியமாக ஒவ்வொரு காட்சியும் இருக்கு. இந்த படத்திற்கு நம்ம நிரவிஷா தான் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. இந்த படத்துல இருந்த இந்த காம்போ தான் அஜித் சாருடைய நேர்கொண்ட பார்வை படத்திலும் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த படத்திற்கும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. தற்போது அஜித்திற்கும் வித்யாபாலனுக்கும் இடையிலான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருதாம். அதற்காக தான் நம்ம தல அஜித் தன்னுடைய கெட்டப்பையும் மாற்றினாரு. இந்த புகைப்படங்களும் இணையதளங்கள்ல அண்மையில வைரலாச்சு. விஜய் சேதுபதியின் இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தை போலவே தல அஜித்தின் நேர்கொண்ட பார்வை படத்திற்கும் யுவன் நிர்விஷா காம்போ ஒன்றாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தின் விமர்சனத்தை சர்வதேச ஊடகமான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கு. இதுல இயக்குனர் தியாகராஜா குமாரராஜாவை வெகுவாக பாராட்டிய நியூயார்க் டைம்ஸ் சமந்தாவின் நடிப்பையும் அவரது கேரக்டரையும் கோடிட்டு காட்டி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி, பகத் பாசில் உள்பட பலர் இந்த படத்துல பிரமாதமாக நடித்திருந்தது போல சமந்தா இந்த கேரக்டரை துணிச்சலாக ஏற்று நடித்ததற்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை இணையதளங்கள்ல தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.